எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணில் மாற்றம் மாற்றம் என்று வந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த கட்சி ஆட்சிகளோடு கூட்டணி வைத்து ஏமாற்றமாகி மாறிப்போய்விட்ட சூழலில் ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான், நிராகரிக்கப்பட்ட இடத்தில்தான், புறக்கணிக்கப்பட்ட இடத்தில்தான் பேரெழுச்சியான ஆற்றல் பெருகி வரும் என்று ஐயா இறை என்பவர்கள் எழுதியது போல, ஏமாற்றப்பட்ட ஒரு இனக்கூட்டத்தில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு பேரெழுச்சியாக கிளர்ந்து எழுந்து வருகிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கூறிய அந்த புரட்சி மொழிக்கு ஏற்ப இழந்துவிட்ட நம் உரிமைகளை போராடி பெற்றாக வேண்டும் என்ற நிலையில் இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை மக்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகள் அற்ப இலவச அறிவிப்புகளை தந்து தந்து, வாக்குக்கு காசை கொடுத்து கொடுத்து, சாதி மத உணர்ச்சியை தூண்டி, சாராயம் பணத்தை முதலீடா வைத்து வாக்கை பறித்து பறித்து நீண்ட காலமாக ஒரு கொடுமையான ஆட்சி முறையை இந்த மண்ணில் நிகழ்த்தி விட்டார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகில் பல்வேறு நாடுகளில் ஒரு சிறு வளங்களை வைத்துக்கொண்டு எப்படி அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை வாசித்து நேசித்து பார்த்த பிள்ளைகள், அதை போல எம்முடைய நாட்டில் எம் மக்கள் எல்லா உரிமையும் பெற்று நலமோடு பெருமையோடு வாழ முடியாதா? ஒரு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், குடிக்க நீர், பயணிக்க பாதை, சிறந்த போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், படித்த கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, இதை கொண்டு வாழ முடியாதா என்று ஏங்கி தவித்து நின்ற பிள்ளைகள் என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்காமல், இது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல, போராடி வெல்ல வேண்டிய நேரம் என்பதை முடிவெடுத்து உங்கள் பிள்ளைகள் இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் மற்றவர்களில் இருந்து நாங்கள் எங்கே மாறுபடுகிறோம் என்பதை நீங்கள் கவனித்தால் தெரியும். 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலில் நிற்கிறோம். ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் 6 இடத்தில் மாமன்ற உறுப்பினராக எங்கள் பிள்ளைகள் வென்றிருக்கிறார்கள். மற்ற எல்லா தேர்தலிலும் தோற்று இருக்கிறோம். ஆனால் எங்கள் நம்பிக்கையில் ஒருபோதும் நாங்கள் தோற்றதில்லை என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கலைந்து போய்விடும், அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து கரைந்து போய்விடும். ஆனால் தொடர்ந்து 4.5 லட்சம் வாக்கை வாங்கிய ஒரு கட்சி 36 லட்சம் வாக்கை வாங்கி தனித்து அங்கீகாரத்தை பெற்று பெருத்த 3வது ஒரு கட்சியாக வளர முடியும் என்றால் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் நம்பிக்கையும் தான் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நம்பிக்கையில் எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில், நல்லதை எப்போதும் எனது மக்கள் தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையை, பன்னெடுங்காலமாக என் மக்கள் எளிதானதை செய்து விட்டார்கள், சரியானதை செய்யவில்லை. இப்போது அவர்கள் சரியானதை செய்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. அந்த நேரம்தான், அந்த காலம்தான் இந்த தேர்தல் காலம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கை செலுத்த போகிற அந்த நேரம், அந்த ஒரே ஒரு நொடியில் உலகத்தில் மிகப்பெரிய மாறுதலை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த மண்ணில் என் மக்களால் நிகழ்த்த முடியும். அந்த ஒற்றை விரலால் உங்களால் ஒரு சரித்திர மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும். பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையற்ற, பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற,
மதுமத போதையற்ற வள கொள்ளைகளற்ற ஒரு ஆகச்சிறந்த தேசத்தை உங்களால் படைக்க முடியும். அதைத்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, அது ஒரு செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்கு எல்லாமே மாறிவிடும். சீமான் சொல்வதெல்லாம் சாத்தியமா, இது நடக்குமா, இதெல்லாம் ஆகிறதா என்று நீங்கள் எண்ணக்கூடும். எது ஒன்றும் என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அதனால்தான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார்கள். தேவைதான். வெறுங்காலோடு நடந்தேன், கால் சுட்டது, கல்லு குத்தியது, முள்ளு குத்தியது, செருப்பு தேவைப்பட்டது, கண்டுபிடித்தேன். பறவையை பார்த்தேன், பறவை போல விண்ணிலே பறக்க வேண்டும் என்று விரும்பினான் மனிதன். விமானத்தை கண்டுபிடித்தான், விண்ணூர்தியை கண்டுபிடித்தான். தேவை கண்டுபிடித்தது. கடலுக்குள்ளே மிதக்க வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் தொலைதூரத்தை என்று விரும்பினான். கப்பலை கண்டுபிடித்தான், படகை கண்டுபிடித்தான். அப்படித்தான் ஒன்றும் தேவையில்தான். இது சாத்தியமா என்றால் இல்லை. முதலாக தொலைத்தொடர்பு கருவியை, தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகாம்பல் அதை யாருமே பாராட்டவில்லை, எந்த பத்திரிகையுமே எழுதவில்லை. ஆனால் இன்றைக்கு தொலைபேசி, கைபேசி இல்லாதவன் எவனுமே இல்லை. 2 கைகளோட வீசி நடப்பதை விட கைபேசியோட வீசி நடப்பவன் தான் இங்கே அதிகம். மனித உடல் உறுப்பில் கைபேசி, செல்போனும் ஒன்று போல மாறி நிற்கிறது. ஆனால் கண்டுபிடித்தவனை எவனும் பாராட்டவில்லை. ஆல்பர்ட் வில்பர்ட் 2 சகோதரர்களும் விண்ணூர்தியை, பிளைட்டை கண்டுபிடித்தார்கள், ஒருவனும் பாராட்டவில்லை. இந்த மின்விளக்கை கண்டுபிடித்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். என் அன்பு தம்பிதங்கையிலே, என் அருமை பெற்றோர்களை, உங்களால் நம்ப முடிகிறதா? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றான். ஆனால் இன்று இந்த விளக்கில்லாத நேரத்தில் தான் நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறீர்கள். எவ்வளவு பெரிய மாறுதல் நடந்திருக்கிறது பாருங்கள். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம்? மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். இப்போது அநீதியும் அக்கிரமமும் பெருகி நிற்கிறது, நல்லவர்களை தேடுவார்கள். அது உங்கள் பிள்ளைகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? வாக்குக்கு காசு கொடுப்பவன் ஏமாற்றுகிறான். நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம், நல்ல வாழ்க்கையை தருவோம் என்று சொல்லி நிற்கிற இந்த பிள்ளைகளை கவனியுங்கள். நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் கவனியுங்கள். தெய்வத்தின் தொழிலை செய்கிற விவசாயி சின்னத்திலே உங்கள் மகன் நிற்கிறேன். நான் அன்பு சொந்தங்களே, இந்த இடத்திலே தர்மபுரியில் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன். அன்பு தங்கை பொறியாளர் சாந்தலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இந்த நாட்டில் நீங்கள் விவசாயிக்கு வாக்கு செலுத்தி அவனை வெல்ல வையுங்கள். அவனும் வாழுவான், நாமும் வாழுவோம்.